உறவை போல அப்படி ஒரு பணிவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த அன்பு செலுத்துறோம் இல்லையா? அப்படி ஒரு அன்போட ஆலயத்துக்கு போறோம், அப்படியே பிடிச்சுக்கிறோம். எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா, அவரு தான் எல்லாம் அப்படின்னு பிடிக்கிறோம். அந்த சனத்துல இங்க பாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னது? எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு என்னதான் வேணும்? நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சரணடைகிறோம் பாருங்க. அந்த சரணடைகிற ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை தலைகீழா திருப்பி போட்டுரும். உங்க வாழ்க்கையை தலைகீழா திருப்பி போட்டுரும். அப்படி சரணடைஞ்சவங்களுக்கு அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே சிவபெருமான் பார்த்து நடத்தி வைக்கிறது. எனக்கு இது வேணும் அப்படின்னா கொடுத்துறாரு, அது வேணும்னா கொடுத்துறாரு, வேண்டுதல் வைக்கிற எல்லாத்துக்குமே நடத்தி வைக்கிறாரு இல்லைங்களா? ஆனா சரணடைந்தவர்களின் வாழ்க்கையில் அன்பை ஏற்படுத்துகிறார். அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றார் போல அவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார். அவர்கள் தான் விரும்புவதே இல்லையே, சிவபெருமானை தானே விரும்புறாங்க. அந்த சிவபெருமானே எல்லாம் என்று ஆகிவிடுகிறார்கள். அப்பா அந்த சமயத்துல அந்த அன்பு அவர்களுக்கு கொடுக்கிறார் பாருங்க. அதை விட மிகையான ஒரு விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு அன்பு